எது தீய பார்வை? ஓம் சாந்தி. நாம் தந்தையின் குழந்தைகளாக ஆன பிறகு நாம் பிரம்ம குமார் குமாரிகளாக ஆகின்றோம். பிரம்ம குமார் குமாரிகள் என்றால் பிரஜாபிதா பிரம்மாவின் குழந்தைகள். எப்பொழுது நாம் பிரஜாபிதா பிரம்மாவின் குழந்தைகளாக ஆகிவிட்டோமோ அப்பொழுது நாம் சகோதர சகோதரிகளாக ஆகின்றோம். இதனால் நாம் தீய பார்வை, தேக உணர்வு, ஆண் பெண் என்கின்ற உணர்வு இருக்கக்கூடாது. நான் ஆத்மா என்று மட்டுமே புரிந்து மற்றவர்களும் ஆத்மாக்களே என்று ஆத்மாவைத்தான் பார்த்து பேச வேண்டும். எந்த குற்ற பார்வையும் இருக்கக்கூடாது. ஏனென்றால் நாம் ஆத்மாவை பார்க்க வேண்டும். உடலை பார்த்தோம் என்றால் தீய உணர்வு ஏற்பட்டு விடுகின்றது. ஆகையினால் நாம் தூய்மையை இழந்து விடுகின்றோம். ஆதலால் நாம் தூய்மையாக ஆவதற்காக நான் ஆத்மா, மற்றவரும் ஆத்மாவே என்று புரிந்து கொள்ள வேண்டும், பார்க்க வேண்டும். இப்படி சகோதர சகோதரிகள் என்ற உணர்வு இருந்தால் நமக்கு தேக உணர்ச்சிகள் மற்றும் ஆண் பெண் என்ற உணர்ச்சி மறைந்துவிடும். இதன் மூலமாக நாம் தூய்மையின் பாதையில் செல்கின்றோம். நாம் ஆதலால் தந்தையை ஒருவரையே அனைத்து சம்பந்தங்களையும் வைத்துக்கொண்டு, துணையாக வைத்துக்கொண்டு, மேலும் மற்றவர்களை நிமித்தமாக கருத வேண்டும். நான் ட்ரஸ்டியாக இருக்கின்றேன் என்று இல்லறத்தில் இருந்து கொண்டே புரிந்து கொள்ள வேண்டும். குடும்பஸ்தர் என்று புரிந்து கொண்டால் சுமை ஏற்பட்டுவிடும். மேலும் நாம் தேகத்தை பார்த்தோம் என்றால் தேகம் ஒரு நாகம் போன்றது. நாகம் என்பது நம்மை சீரும், நம்மை கொத்திவிடும். ஆகையால் நாம் ஆத்மாவை தான் பார்க்க வேண்டும். பிறகு நாம் இல்லறத்தில் வாழ்ந்து கொண்டே தந்தை ஒருவரின் வழிப்படி ஸ்ரீமத் படி நடந்து தூய்மையாக ஆக வேண்டும். பிறகு இல்லறத்தில் இருந்து மிகவும் அன்பாக இனிமையாக பால் பாயாசம் போன்று இருக்க வேண்டும். அப்படி நாம் ஆத்ம உணர்வில் இருந்து ஆத்மாவை பார்த்து மற்றும் ஆத்ம அபிமானிகளாக வாழ்ந்தோம் என்றால் நாம் இனிமையாக இருப்போம் மற்றும் பால் பாயசம் போன்றே இருப்போம். எந்த ஒரு சூழ்நிலையிலும் கூட நாம் தீய பார்வை வைக்கக்கூடாது. இதை நாம் ஒரு முயற்சியாக கருத வேண்டும். ஓம் சாந்தி.